Hearty greetings to you all. In this video, we are going to analyze the humorous essay of Robert Lin's Forgetting and his fundamental reason for forgetfulness in human. Forgetting essay அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ராபர்ட் லிண்டை பற்றியும் அவருடைய ரைட்டிங் எத்திக்ஸை பற்றியும் அறிஞ்சுக்கணும். ராபர்ட் லிண்ட் 1879 அயர்லாந்து நாட்டில் உள்ள பெல்ஃபாஸ்ட் நகரத்தில் பிறந்தார். லகார் நதிக்கரையில் அமைந்த மிகப்பெரிய நகரம்தான் பெல்ஃபாஸ்ட். ராபர்ட் லிண்ட் தன்னோட ஆரம்ப கல்வியை ராயல் பெல்ஃபாஸ்ட் அகாடமிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் படித்தார். இப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் குவீன்ஸ் யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. 1901 ராபர்ட் லிண்ட் பெல்ஃபாஸ்ட் நகரத்தில் இருந்து லண்டன் நகரத்துக்கு வந்தார். லண்டனில் உள்ள ஹாம்ஸ்டெட் என்ற இடத்துல செட்டில் ஆனார். இங்கே தான் அவருடைய ரைட்டிங்ஸை தொடங்கினார். நிறைய கட்டுரைகளை எழுதி பல நாளிதழ்களுக்கு அனுப்பி வச்சாரு லிண்ட். இவருடைய எஸ்ஸேஸ் எல்லாமே சிம்பிள் அண்ட் ஹியூமரஸ், அதாவது எளிமையாகவும் நகைச்சுவை தன்மையுடையதாகவும் இருக்கும். எஸ்ஸேஸ்ல சாதாரண விஷயத்தை பற்றி தான் எழுதியிருப்பார். ராபர்ட் லிண்ட் ஒரு குறிப்பிட்ட தலைப்புல கட்டுரையை எழுதினதே கிடையாது. எந்த விஷயத்தை அன்றாட வாழ்க்கையில பார்க்கிறாரோ அதையே எழுதுவார். பெரும்பாலும் இவருடைய கட்டுரைகள் பர்சனல் அண்ட் ஆட்டோபயோகிராபிக்கலா இருக்கும். அதாவது தனிப்பட்ட அல்லது தன்னோட சொந்த வாழ்க்கையில நடந்த தன்னோட அனுபவத்தையும் தான் பார்த்ததையும் தான் உணர்ந்ததையும் எழுதியிருப்பாரு ராபர்ட் லிண்ட். 1913 இருந்து 1945 வரைக்கும் ராபர்ட் லிண்டோட கட்டுரைகள் தி நியூ ஸ்டேட்ஸ்மேன் அண்ட் நேஷன் என்ற வார இதழில் YY அதாவது வைஸ் என்ற புனைப்பெயரில் தொடர்ச்சியாக வெளிவந்தது. தன் வாழ்நாளில் நிறைய கட்டுரைகள் எழுதினாலும் சில கட்டுரைகள் மட்டும் தொகுத்து 30 புத்தகங்களா வெளியிட்டார் ராபர்ட் லிண்ட். 1915 வெளிவந்த த புக் ஆஃப் திஸ் அண்ட் தட் 28 கட்டுரைகள் கொண்டது. 1920 வெளிவந்த த ஆர்ட் ஆஃப் லெட்டர்ஸ் 29 கட்டுரைகள் உள்ளது. 1921 த பிளஷர் ஆஃப் இக்னோரன்ஸ்ல 26 கட்டுரைகள் உள்ளது. இப்படி ஒவ்வொரு புத்தக தொகுப்பிலும் ஏறக்குறைய 25 கட்டுரைகளுக்கு மேலாக இருக்குது. 1949 ராபர்ட் லிண்ட் இறக்கும் வரை தன் எழுத்துக்களுக்கு ஓய்வே கொடுத்ததில்லை. குறிப்பா 1936 வெளிவந்த ஐ ட்ரம்பிள் டு திங்க் என்ற தொகுப்புல தான் நம்ம பாடப்பகுதியான ஃபர்கெட்டிங் எஸ்ஸே வெளிவந்தது. அதுல லிண்ட் என்ன சொல்றாருன்னு இப்ப லெசனுக்குள்ள போலாமா? A list of articles lost by railway travelers and now on sale at a great London station has been published, and many people who read it have been astonished at the absent-mindedness of their fellows. லண்டன் நகரத்துல ரயில்வே ஸ்டேஷன்ல பயணியர்கள் தவறவிட்ட பொருட்களின் விற்பனை குறித்த பட்டியலை கண்டவுடனே ராபர்ட் லிண்ட் பொருட்களை தவறவிட்ட மக்களின் மறதியை கண்டு வியந்து போனதாக சொல்றார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராபர்ட் லிண்ட் சாதாரண விஷயத்த கூட பெரிய கட்டுரையா எழுத முடியும். இங்க மக்களோட மறதியை பற்றி நகைச்சுவை தன்மையோட அழகா இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறாரு. If statistical records were available on the subject, however, I doubt whether it would be found that absent-mindedness is common. மறதி என்ற தலைப்புல புள்ளியியல் விபரம் எடுத்தா மறதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது தானான்னு தனக்கு சந்தேகம் வருவதாக சொல்றாரு லிண்ட். It is the efficiency rather than the inefficiency of human memory that compels my wonder. மனிதனின் மறதியை விட அவனின் ஞாபக சக்தியின் திறன் அதிகம் என்பதால் லிண்ட் இவ்வாறு வியப்படையை தூண்டுவதாக சொல்றார். Modern man remembers even telephone numbers. He remembers the addresses of his friends. He remembers the dates of good vintages. He remembers appointments for lunch and dinner. His memory is crowded with the names of actors and actresses and cricketers and footballers and murderers. நவீன மனிதன் தொலைபேசி எண்களை கூட ஞாபகம் வைத்துக் கொள்வதாகவும் நண்பர்களின் முகவரிகளையும் நல்ல மதுபானத்தின் உற்பத்தி செய்யப்பட்ட நாளினையும் மதிய உணவு மற்றும் விருந்து இவைகளுக்கான நேரங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடிகின்றது என்கிறார் லிண்ட். மேலும் நடிகர்கள், நடிகைகள், கிரிக்கெட் வீரர்கள், கால்பந்தாட்ட வீரர்கள் மற்றும் கொலைகாரர்களின் பெயர்களை கூட நன்கு நினைவில் கொள்ள முடிகிறது என்கிறார் லிண்ட். He can tell you what the weather was like in a long past August and the name of the provincial hotel at which he had a wild meal during the summer.
In his ordinary life, again he remembers almost everything that he is expected to remember. மனிதன் கடந்த ஆகஸ்ட் மாதத்தின் சீதோஷ்ண நிலை எப்படி இருந்தது என்பதையும், கோடை காலத்தில் நல்லா இல்லாத உணவை உட்கொண்ட முதன்மையான விடுதியின் பெயரினையும் சொல்லிவிட முடிகிறது. அவனின் சராசரி வாழ்க்கையில் எதையெல்லாம் நினைவில் வைத்துக்கொள்ள நினைக்கின்றானோ அதையெல்லாம் நினைவில் கொள்கிறான் என்று பெருமையாக சொல்கிறார் ராபர்ட் லிண்ட். How many men in all London forget a single item of their clothing when dressing in the morning? Not one in 100, perhaps not one in 10,000. How many of them forget to shut the front door when leaving the house? Scarcely more. காலையில் தங்கள் உடுத்த வேண்டிய ஆடைகளில் ஒன்றையாவது எத்தனை மனிதர்கள் மறக்கின்றனர்? 100 ஒருவர் கூட கிடையாது, ஏன் 1000 ஒருவர் கூட இல்லை. வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது முன்பக்க கதவை பூட்ட மறக்கிறவர்கள் மிகவும் சிலரே என்கிறார் லிண்ட். And so it goes on through the day, almost everybody remembering to do the right things at the right moment till it is time to go to bed. And then the ordinary man seldom forgets to turn off the lights before going upstairs. படுக்கைக்கு செல்லும் வரை ஒவ்வொருவரும் எந்தெந்த நேரத்தில் எதை எதை செய்ய வேண்டுமோ அவற்றை மறக்காமல் அன்றைய தினத்தில் செய்து முடிக்கின்றனர். சாதாரண மனிதன் கூட மாடிக்கு தூங்க செல்வதற்கு முன்பு விளக்கை அணைக்க மறப்பதில்லை என்கிறார் லிண்ட். ராபர்ட் லிண்ட் சொல்வது நாம் மறுக்க முடியாது. ஏன்னா நாம தூங்க போகும்போது மறக்காம லைட் ஆஃப் பண்ணிடுறோம். வீட்டை விட்டு வெளியே வரும்போது மறக்காம கதவை பூட்டிட்டு தான் வர்றோம். தினசரி வாழ்க்கையில செய்ய வேண்டியதை நாம மறக்கிறதே கிடையாது. There are, it must be admitted, some matters in regard to which the memory works with less than its usual perfection. சில விஷயங்களில் நம்முடைய ஞாபகத்திறன் வழக்கமான நினைவினை காட்டிலும் குறைவாகவே வேலை செய்கின்றதாக சொல்கிறார் லிண்ட். It is only a very methodical man, I imagine, who can always remember to take the medicine his doctor has prescribed for him. This is the most surprising because medicine should be one of the easiest things to remember. ஒழுங்குமுறையோடு வாழ்கின்ற மனிதன் மட்டுமே மருத்துவர் தருகின்ற மருந்தை மறக்காமல் எடுத்துக்கொள்ள முடியும். மருந்து எடுத்துக்கொள்வது என்பது எளிதில் ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியும் என்கிறார் லிண்ட். As a rule, it is supposed to be taken before, during or after meals, and the meal itself should be a reminder of it. The fact remains, however, that few but the moral giants remember to take their medicine regularly. ஒரு விதியாக மருந்தை சாப்பாட்டிற்கு முன்போ அல்லது பின்போ தான் உட்கொள்ள வேண்டும். சாப்பிடுவதை நாம் மறப்பதில்லை என்பதால் நமது உணவே மருந்தை ஞாபகப்படுத்திவிடும். ஆனால் உண்மை என்னவென்றால் மிக சிலரே சரியாக மருந்தை உட்கொள்கின்றார்கள் என்கிறார் லிண்ட். ராபர்ட் லிண்டோட இந்த கூற்றையும் நாம் எல்லாருமே ஒத்துக்கொள்ளதான் வேணும். பெரும்பாலும் நாம் மருந்து உட்கொள்வதை மறந்துடுவோம். டாக்டரிடம் தெளிவாக பிரிஸ்கிரிப்ஷனை கேட்போம், ஆனால் ரெகுலராக சாப்பிட வேண்டிய மாத்திரையை சாப்பிட மறந்து போயிடுவோம். Certain psychologists tell us that we forget things because we wish to forget them, and it may be that it is because of their antipathy to pills and potions that many people fail to remember them at the appointed hours. மருந்து சாப்பிட மறக்கிறதுக்கான காரணத்தை குறிப்பிட்ட உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மருந்து மீதும் அதன் கசப்பின் மீதும் உள்ள வெறுப்பு தான் மனிதனை மருந்து உட்கொள்வதை மறக்க செய்கிறதுன்னு சொல்வதாக லிண்ட் குறிப்பிடுகிறார். இதுவும் உண்மைதான். நாம யாருமே மருந்தை விரும்பி சாப்பிடுவது கிடையாது. This does not explain, however, how it is that a lifelong devotee of medicines like myself is as forgetful of them as those who take them most unwillingly. மருந்தின் மீது வெறுப்பு உள்ளவர்கள் மருந்து உட்கொள்வதை மறப்பார்கள் என்ற விளக்கம் சரியானதாக இல்லை என்கிறார் லிண்ட். ஏன்னா தன்னை போன்று வாழ்வு காலம் எல்லாம் தொடர்ச்சியாக மருந்தை உட்கொள்ளும் நிலையில் உள்ளவர்களும் மருந்து உட்கொள்வதை மறப்பதாக சொல்கிறார். The very prospect of a new and widely advertised cure all delights me. Yet even if I have the stuff in my pockets, I forget about it as soon as the hour approaches at which I ought to swallow it. Chemists make their fortunes out of the medicines
people forgot to take. சர்வரோக நிவாரணி என்று விளம்பரப்படுத்தப்பட்ட மருந்துகள் லிண்டை மகிழ்வித்தாலும் தன்னுடைய சட்டைப்பையில் உள்ள மருந்தை உட்கொள்ள வேண்டிய நேரம் வரும்போது லிண்ட் மறந்து விடுவதாகவும் தன் வியாதி குணமாகாமல் போக மருந்துகள் விற்பனை அதிகரித்து மருந்து ஆளுநர்கள் நிறைய பணம் சேர்ப்பதாக குற்றம் சாட்டுகிறார் ராபர்ட் லிண்ட். The commonest form of forgetfulness, I suppose, occurs in the matter of posting letters. So common is it that I am always reluctant to trust a departing visitor to post an important letter. So little do I rely on his memory that I put him on his oath before handing the letter to him. கடிதங்களை தபால் பெட்டியில் சேர்ப்பதில் பொதுவாகவே எல்லோரும் மறந்து விடுவர் என்கிறார் லிண்ட். மேலும் லிண்ட் தன்னுடைய முக்கியமான கடிதத்தை வெளியில் செல்பவர்களிடம் கொடுத்து தபால் பெட்டியில் சேர்க்க சொல்ல தயங்குவதாக சொல்கிறார். சில நேரங்களில் கடிதத்தை கொடுத்து அனுப்பும் நபரிடம் மறக்காமல் தபால் பெட்டியில் சேர்க்க வேண்டும் என்று தான் சத்தியம் வாங்குவதாக சொல்கிறார் லிண்ட். As for myself, anyone who asks me to post a letter is a poor judge of character. Even if I carry the letter in my hand, I am always past the first pillar box before I remember that I ought to have posted it. லிண்டிடம் யாரேனும் கடிதம் கொடுத்து அனுப்பினால் லிண்டை தவறாக மதிப்பீடு செய்தவர்கள் என்கிறார். ஏனா லிண்டும் தபால் பெட்டியை கடந்து சென்ற போதும் தன்னிடம் கொடுத்த கடிதத்தை மறந்து விடுவாராம். Weary of holding it in my hand, I then put it for safety into one of my pockets and forget all about it. After that, it has an unadventurous life till a long chain of circumstances leads to a number of embarrassing questions being asked, and I am compelled to produce the evidence of my guilt from my pocket. கையில் வைத்திருந்த கடிதத்தை கால் சட்டை பையில் வைத்து அதனை மறந்து விடுவார் லிண்ட். பின்னர் கடிதம் கொடுத்தவர் பலவித இக்கட்டான கேள்விகள் கேட்கும்போது லிண்ட் பெட்டியில் போடாமல் விட்டு வந்த கடிதம் சாட்சியாக தன் கால் சட்டை பையிலிருந்து எடுத்துக் கொடுப்பாராம். This, it might be thought, must be due to a lack of interest in other people's letters. But that cannot be the explanation, for I forgot to post some even of the few letters that I myself remember to write. இதற்கு காரணம் அடுத்தவர்கள் கடிதத்தின் மீது விருப்பம் இல்லை என்றாலும் அது சரியான விளக்கம் கிடையாது என்கிறார் லிண்ட். சில சமயங்களில் தான் எழுத நினைத்த சில கடிதங்களை தபால் பெட்டியில் சேர்க்க மறந்து விடுவதாக சொல்கிறார் லிண்ட். நாம 21ஆம் நூற்றாண்டில் வாழ்பவர்கள் என்பதால் லிண்டோட இந்த மறதியின் அனுபவம் நமக்கு கிடையாது. நாம இன்டர்நெட் பயன்படுத்தி இமெயில் பண்ணிட்டு இருக்கோம். போஸ்ட் பாக்ஸே இப்ப இல்லைன்னு தான் சொல்லணும். As for leaving articles in trains and in taxis, I am no great delinquent in such matters. I can remember almost anything except books and walking sticks. And I can often remember even books. ட்ரெயின்லையும் வாடகை கார்களிலும் பொருட்களை தவற விடுவதில் லிண்ட் பெரிய அளவில் தவறு செய்யவில்லை என்கிறார். புத்தகங்கள் மற்றும் கைத்தடி இவைகளை தவிர மற்றவற்றை நினைவில் வைத்திருப்பதாகவும் புத்தகங்களை கூட ஞாபகமாய் வைத்துக் கொள்வதாகவும் சொல்கிறார் லிண்ட். Walking sticks, I find it quite impossible to keep. I have an old-fashioned taste for them and I buy them frequently, but no sooner do I pay a visit to a friend's house or go a journey in a train, then another stick is on its way into the world of the lost. கைத்தடியின் மீது லிண்டுக்கு விருப்பம் இருப்பதால் பலவிதமான கைத்தடிகளை அடிக்கடி வாங்குவதாகவும் பின்னர் நண்பர்கள் வீட்டிலோ ரயில் பயணத்தின் போதோ தவற விட்டு விட்டதாகவும் பின்னர் புதிதாக ஒன்றை வாங்குவதாகவும் சொல்கிறார் லிண்ட். I dare not carry an umbrella for fear of losing it. To go through life without ever having lost an umbrella, has even the grimmest jawed umbrella carrier ever achieved this? குடையை தொலைத்து விடுவதாலேயே குடையை எடுத்து செல்வதில்லை என்கிறார் லிண்ட். வாழ்க்கையில் குடைகளை தொலைக்காதவர்கள் கிடையவே கிடையாது. அதிலும் குறிப்பாக கம்பிகள் வெளியே தெரியும் அழகில்லாத குடைகள் வைத்திருப்பவர்கள் கண்டிப்பாக தொலைத்திருப்பார்கள் என்கிறார் லிண்ட். கிரிம்மஸ்ட் ஜார்ட் அம்பர்லா என்ற ஃப்ரேஸை லிண்ட் பயன்படுத்தியிருப்பது அருமையான ஒன்று. கிரிம்மஸ்ட் என்பது அன்அட்ராக்டிவ், அதாவது அழகில்லாத தன்மை. ஜார்ட் அம்பர்லா என்பது குடைக்கு தாடை கிடையாது, ஆனால் குடையில் உள்ள கூர்மையான கம்பிகள் வெளியே தள்ளி இருப்பதை குறிக்கும். அழகில்லாத கம்பிகள் வெளியே தள்ளியிருக்கும் குடையை கண்டிப்பாக நாம் மறந்திருப்போம்.
அதையே தான் லிண்டும் தன்னுடைய கட்டுரையில் சொல்லியிருக்கிறார். Few of us, however, have lost much property on our travels through forgetfulness. The ordinary man arrives at his destination with all his bags and trunks safe. நம்மில் சிலர் பயணங்களின் போது பல பொருட்களை மறதியினால் தவறவிடுகிறோம். சாதாரண மனிதன் தன்னுடைய பைகள் மற்றும் பெட்டிகளுடன் பத்திரமாக தன்னுடைய இடத்திற்கு வந்து விடுகிறான் என்கிறார் லிண்ட். The list of articles lost in trains during the year suggests that it is the young rather than the adult who forget things, and that sportsmen have worse memories than their ordinary serious-minded fellows. ரயிலில் தவறவிட்ட பொருட்களின் பட்டியலை பார்க்கும்போது பெரியவர்களை விட இளைஞர்களே அதிக மறதியுடையவர்களாக உள்ளனர் என்கிறார் லிண்ட். மேலும் சாதாரண மனிதர்களை விட விளையாட்டு வீரர்களே மோசமான ஞாபகத்திறன் உடையவர்களாக இருக்கிறார்கள் என்கிறார் லிண்ட். A considerable number of footballs and cricket bats, for instance, were forgotten. This is easy to understand, for boys returning from the games have their imagination still filled with a vision of the playing field, and their heads are among the stars or their hearts in their boots as they recall their exploits or their errors. கால்பந்துகள், கிரிக்கெட் மட்டைகள் இவைகளை மறந்து விட்டு வருகிறார்கள் விளையாட்டு வீரர்கள். விளையாடிவிட்டு திரும்பும் வீரர்கள் மைதானத்தின் காட்சியினையும் தங்களை பற்றின உயர்வான கற்பனைகளுடன் தாங்கள் விளையாட்டில் செய்த தவறுகளையும் நினைத்து பேசிக்கொண்டு தங்களை சுற்றி நடப்பதை மறந்து விடுகின்றனர் என்கிறார் லிண்ட். They are abstracted from the world outside them. Memories prevent them from remembering to do such small prosaic things as take the ball or the bat with them when they leave the train. பந்து மற்றும் பேட் போன்ற சிறிய விஷயங்களை நினைவில் வைக்காமல் மறந்து போய் ரயிலில் பொருட்களை விட்டுவிடுகின்றனர் என்கிறார் லிண்ட். For the rest of the day, they are citizens of dreamland. The same may be said, no doubt, of anglers who forget their fishing rods. மீதமுள்ள நேரங்களில் விளையாட்டு வீரர்கள் கனவு உலக குடிமகன்கள் என்கிறார் லிண்ட். ஆங்கிலர்ஸ் என்றால் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கும் நபர்களை குறிக்கும். விளையாட்டு வீரர்கள் போலவே தூண்டில் போட்டு மீன் பிடிப்பவர்களும் தங்களுடைய தூண்டிலை மறந்து விடுவதாக சொல்கிறார் லிண்ட். Anglers are generally said, I do not know with what justification, to be the most imaginative of men, and the man who is inventing magnificent lies on the journey home after a day's fishing is bound to be a little absent-minded in his behavior. மீன் பிடிப்பவர்களை பொதுவாக கற்பனை திறன் மிக்கவர்கள் என்பார்கள். ஆனால் ஏன் இப்படி சொல்கிறார்கள் என்பது லிண்டுக்கு தெரியவில்லை என்கிறார். மேலும் அவர்கள் மீன் பிடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பும்போது மிகப்பெரிய வாய்ப்பினை கண்டுபிடிப்பார்கள். ஆனால் அவர்கள் மறதி மிக்கவர்கள் என்கிறார் லிண்ட். The fishing rod of reality is forgotten by him as he daydreams over the feats of the fishing rod of utopia. His loss of memory is really a tribute to the intensity of his enjoyment in thinking about his day's sport. In the linesல fears of the fishing rod of utopia என்று தவறுதலாக நம் பாடத்தில் அச்சிடப்பட்டுள்ளது. ஒரிஜினல் டெக்ஸ்டான I Tremble to Think வால்யூம் 9ல பேஜ் நம்பர் 377ல லிண்ட் எழுதினது feats of the fishing rod of utopia இருக்கு. யுட்டோப்பியா என்பது முழுமையான கற்பனை உலகத்தை குறிக்கும். இந்த கற்பனை உலகத்தில் வெற்றியாக மீன் பிடிப்பதை பற்றி நினைத்து கொண்டிருப்பதால் ஆங்கிலர்ஸ் தங்களுடைய உண்மையான தூண்டிலை மறந்து விடுகின்றனர் என்கிறார் ராபர்ட் லிண்ட். ஆங்கிலர்ஸின் மறதி நிலைக்கான காரணம் அன்றைய தினம் பிடித்த மீன்களால் ஏற்பட்ட மகிழ்ச்சி என்கிறார் லிண்ட். He may forget his fishing rod as the poet may forget to post a letter, because his mind is filled with matter more glorious. ஒரு கவிஞர் கடிதத்தினை தபாலில் சேர்க்க மறப்பது போல இவர்களும் தூண்டிலினை மறந்து விடுவதாகவும் மேலும் மீன்பிடித்தலில் ஏற்பட்ட மகிழ்ச்சியால் அவர் மனம் நிறைந்துள்ளதாக சொல்கிறார் லிண்ட். Absent-mindedness of this kind seems to me all but a virtue. The absent-minded man is often a man who is making the best of life and therefore has no time to remember the mediocre. இவ்வகையான மறதி என்பது நன்மையானது என்கிறார் லிண்ட். வாழ்க்கையில் சிறந்து விளங்கும் நபர்கள் இம்மாதிரியான சிறிய விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள அவர்களுக்கு நேரமில்லை என்கிறார் லிண்ட். Who would have trusted Socrates and Coleridge to post a letter? They had souls above such things.
ஒரு கடிதத்தை தபால் பெட்டியில் சேர்க்க சொல்லி யாராவது சாக்ரட்டிஸிடமோ அல்லது கோல்ரிட்ஜிடமோ கொடுப்பார்களா என்கிறார் லிண்ட். ஏன்னா சாக்ரட்டிஸும் மற்றும் கோல்ரிட்ஜும் மேலான ஆன்மா உடையவர்கள். அதாவது சாக்ரட்டிஸ் மிக சிறந்த கிரேக்க தத்துவ ஞானி, கோல்ரிட்ஜ் மிக சிறந்த பாடலாசிரியர், புகழ்ச்சியின் உச்சியில் இருப்பவர்கள், ஆனால் மிகுந்த மறதி உடையவர்கள் என்கிறார் லிண்ட். புகழ்ச்சியின் உச்சியில் இருப்பவர்களின் மறதியை நாம் என்றுமே குறையாக சொல்வது கிடையாது. The question whether the possession of a good memory is altogether desirable has often been discussed, and men with fallible memories have sometimes tried to make out a case for their superiority. நல்ல ஞாபகத்திறன் உள்ளது விரும்பத்தக்கதா இல்லையா என்பது அடிக்கடி விவாதிக்கப்பட வேண்டிய கேள்வி என்கிறார் லிண்ட். fallible memories அதாவது குறைபாடுடைய ஞாபகத்திறன் உள்ளவர்கள் அல்லது ஞாபக மறதி உள்ளவர்கள் என கூறலாம். சில சமயங்களில் ஞாபக மறதி உள்ளவர்கள் பிறரை விட மேம்பட்டவர்களாக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள் என்கிறார் லிண்ட். A man, they say, who is perfect remembering machine is seldom a man of the first intelligence, and they quote various cases of children and men who had marvelous memories and who yet had no intellect to speak of. ஒருவன் சிறந்த ஞாபகத்திறன் உடையவனாய் இருந்தால் அபூர்வ புத்திசாலியாக இருக்க முடியும். எடுத்துக்காட்டாக கூற வேண்டுமென்றால் மார்வலஸ் மெமரிஸ் அதாவது அற்புதமான ஞாபகத்திறன் உடைய குழந்தைகளோ அல்லது மனிதனோ அறிவுத்திறமையை பற்றி பேச ஒன்றுமே இருக்காது என்கிறார் லிண்ட். அதாவது அற்புதமான ஞாபகத்திறன் உடையவர்களை நாம் புத்திசாலி என்றுதான் கூறுவோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்ல fallible memories, marvelous memories என்ற 2 நிலைகளை லிண்ட் இங்கே குறிப்பிடுகிறார். அற்புதமான ஞாபகத்திறன் உடையவர்களை நாம் புத்திசாலி என்கிறோம். அதனாலேயே ஞாபக மறதி உள்ளவர்கள் தங்களை புத்திசாலியாக காட்ட முயற்சி செய்வதாக சொல்கிறார் லிண்ட். I imagine, however, that on the whole the great writers and the great composers of music have been men with exceptional powers of memory. The poets I have known have had better memories than the stockbrokers I have known. Memory indeed is the half the substance of their art. மிக சிறந்த எழுத்தாளர்களும் மிக சிறந்த இசையமைப்பாளர்களும் தனித்துவம் மிக்க ஞாபகத்திறன் உடையவர்கள் என எண்ணுகிறார் லிண்ட். லிண்டுக்கு தெரிந்த கவிஞர்கள் பங்குத்தரர்களின் ஞாபகத்திறனை விட அதிக ஞாபகத்திறன் உடையவர்கள். உண்மை என்னென்ன ஞாபகத்திறன் என்பது இவர்களுடைய கலைநயத்தில் பாதியாகும் என்கிறார் லிண்ட். On the other hand, statesmen seems to have extraordinarily bad memories. Let 2 statesmen attempt to recall the same event. What happened, for example, at some cabinet meeting, and each of them will tell you that the other's story is so inaccurate that either he has a memory like a sieve or is an odious perverter of the truth. மறுபக்கம் பார்த்தார் அரசியல்வாதிகள் மோசமான ஞாபகத்திறன் உடையவர்கள். 2 அரசியல்வாதிகள் ஒரே நிகழ்வினை நினைவுபடுத்திக் கொள்ள முயன்றால் என்ன நடக்கும்? உதாரணமாக மந்திரி சபை கூட்டங்களில் அடுத்தவர் சொல்லும் கதை சரியானது கிடையாது, அவருக்கு ஞாபகத்திறன் கிடையாது, உண்மைக்கு புறம்பாக பேசுவதில் பிடிவாதம் உள்ளவர் என்று அரசியல்வாதிகள் ஒருவருக்கொருவர் குற்றம் சாட்டுவதாக குறிப்பிடுகிறார் லிண்ட். The frequency with which the facts in the autobiographies and speeches of statesmen are challenged suggests that the world has not yet begun to produce the ideal statesman. Men who, like great poets, have the genius of memory and of intellect combined. சுயசரிதைகளில் உள்ள விவரங்களும் அரசியல்வாதிகளின் பேச்சுக்களும் அறைகூவல் விடப்படும் போது இந்த உலகம் சிறந்த ஞாபகத்திறன் மற்றும் அறிவு கூர்மையுள்ள கவிஞர்களைப் போல அரசியல்வாதிகளை உருவாக்கவில்லை என்கிறார் லிண்ட். At the same time, ordinary good memory is so common that we regard a man who does not possess it as eccentric. சாதாரணமாக நல்ல ஞாபகத்திறன் பொதுவானதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட ஞாபகத்திறன் இல்லாத மனிதனை ஒரு வினோதமானவர் என்றுதான் எண்ணுகிறோம் என்கிறார் லிண்ட். I have heard of a father who, having offered to take the baby out in a perambulator, was tempted by the sunny morning to pass on his journey and slip into a public house for a glass of beer. ஞாபகத்திறன் இல்லாத வினோத மனிதனை சுட்டிக்காட்ட லிண்ட் கதை ஒன்றினை கூறுகிறார். ஒரு சமயம் ஒரு தகப்பன் காலை வேளையில் தன்னுடைய குழந்தையை தள்ளுவண்டியில் வைத்து எடுத்து செல்கிறார். காலை பொழுது அந்த நபரை மதுபான விடுதிக்குள் செல்ல தூண்டுகிறது.
Leaving the perambulator outside, he disappeared through the door of the saloon bar. A little later, his wife had to do some shopping, which took her past the public house, where to her horror, she discovered her sleeping baby. தன் குழந்தையை மதுபான விடுதிக்கு முன் விட்டுவிட்டு உள்ளே சென்றவன் தன் குழந்தையை மறந்துவிட்டு சென்று விடுகிறான். பிறகு அவனின் மனைவி பொருட்கள் வாங்க வரும்போது தன் குழந்தை தனியே தள்ளுவண்டியில் இருப்பது கண்டு பதறுகிறாள். Indignant at her husband's behavior, she decided to teach him a lesson. She wheeled away the perambulator, picturing to herself his terror when he would come out and find the baby gone. கணவனின் மீது கோபம் கொண்ட மனைவி அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க விரும்பினாள். குழந்தையின் தள்ளுவண்டியை வீட்டிற்கு கொண்டு வந்து விடுகிறாள். குழந்தையை காணாமல் தன் கணவன் பதறி நடுங்கட்டும் என்று நினைத்தாள். She arrived home, anticipating with angry relief that white face and quivering lips that would soon appear with the news that the baby had been stolen. குழந்தை திருடு போனது குறித்து தன் கணவனுக்கு ஏற்படும் பயத்தையும் முகத்தில் ஏற்படும் மாற்றத்தினையும் எதிர்நோக்கி காத்திருந்தாள். What was her vexation, however, when just before lunch her husband came in, smiling cheerfully and asking, "Well, my dear, what's for lunch today?" having forgotten all about the baby and the fact that he had taken it out with him. எதிர்பார்த்து காத்திருந்த மனைவி எரிச்சல் படும் விதமாக அவள் கணவன் வீட்டிற்குள் வந்ததும் சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியுடன், "அன்பே, இன்னைக்கு மதிய உணவு என்ன?" என்று கேட்டான். மேலும் தன் குழந்தையை வெளியில் எடுத்து சென்றதையே மறந்து விடுகிறான். How many men below the rank of a philosopher would be capable of such absent-mindedness as this? தத்துவ ஞானிகளை விட கீழே உள்ள எத்தனை சாதாரண மனிதர்கள் இது மாதிரியான மறதியை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று கேள்வி எழுப்புகிறார் லிண்ட். Most of us, I fear, are born with prosaically efficient memories. If it were not so, the institution of the family could not survive in any great modern city. நம்மில் பெரும்பாலானோர் சாதாரண விஷயங்களில் சிறந்த ஞாபகத்திறன் உடையவர்களாக பிறந்திருக்கிறோம். அப்படி இல்லாவிட்டால் இந்த நவீன நகரத்தில் குடும்பம் என்ற அமைப்பினை நடத்த இயலாது என்று தன் கட்டுரையை முடிக்கிறார் லிண்ட். வெற்றியாளர்களுக்கு மறதி இருப்பது இயல்பானது. ஆனால் சாதாரண மக்கள் ஞாபகத்திறன் உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நமது நினைவில் வைக்க தன் கட்டுரையை அழகாக முறைப்படுத்தி இருக்கிறார் ராபர்ட் லிண்ட். முதலாவதாக சாதாரண மனிதனின் ஞாபகத்திறன் மற்றும் மறதியை பட்டியலிடுகிறார். பின்பு வெற்றியாளர்களின் மறதி இயல்பானது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். விளையாட்டு வீரர்கள், தத்துவ ஞானிகள் மற்றும் எழுத்தாளர்கள் தங்கள் புகழ்ச்சியின் உச்சியில் இருப்பதால் மறதி அவர்களுக்கு இயல்பான ஒன்று என்கிறார். கடைசியாக சாதாரண மக்கள் ஞாபகத்திறன் உடையவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை விளக்க ராபர்ட் லிண்ட் நகைச்சுவையான ஒரு கதையை தன் கட்டுரையின் முடிவில் சொல்லி அழகாக முடித்திருக்கிறார். I hope you have understood the lesson as clear as crystal. Thank you.